பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு துக்கப்படணும்? இல்லைங்க, நிறைய பேருக்கு காரணம் இல்லாம பிரச்சனை உண்டாக்குறாங்க. நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல இந்த பொல்லாத மனுஷங்க ஏதாவது எனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க. ஒரே போராட்டமா இருக்குன்னு கலங்குறீங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? இயேசு உங்க துணையா இருக்கிறார்ல. மனிதர்கள் சிலர் அப்படிதான் இருப்பாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. பொறாமை நிமித்தமா பகைப்பாங்க, பேசுவாங்க, எழுதுவாங்க, ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு விரோதமா. அதனால பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 143 சங்கீதம் 9 ஒரு தேவ மனிதர் அழகான ஒரு ஜெபம் பண்ணார் பாரு. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். அவர் சொல்றார் ரொம்ப அழகாக, கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும். சத்துருக்கள் இருப்பாங்க. இயேசுக்கே சத்துருக்கள் இருந்தாங்கல்ல. பேசுறவங்க, அவருடைய விமர்சனம் பண்ணவங்க, அவரை பற்றி தப்பா சொன்னவங்க இருந்தாங்க தானே. பவுலுக்கு இருந்தாங்க. எல்லாருக்குமே பகைக்கிறவங்க இருந்தாங்க. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல வாழுகிறோம். அதனால காரணம் இல்லாம பகைக்கிறவங்களும் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, கூட வேலை பார்க்குற பக்கத்து சீட்டில் இருப்பாங்க. ஏன் ஊழியத்துக்குள்ளே இருப்பாங்க. இயேசுவோடு கூடவே இல்லையா? அந்த மாதிரி பகைக்கிறவங்க, காட்டி கொடுக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல காரியத்தை விட்டு விடுங்க. பகைக்கிறவங்களுக்கு என்னை விடுதலையாக்கி நீங்க காத்து கொள்ளுங்க. நான் உண்மைதான் நம்பி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த 45 வருஷ ஊழிய பாதையில ஆரம்ப காலத்திலிருந்தே பகைத்தவங்க என்னுடைய ஊழியத்துல பார்த்துருக்கிறேன். திட்டினவங்க, ஏசினவங்க, மீட்டிங் போட்டு பேசினவங்க, அடிக்க வந்தவங்க, துன்புறுத்தினவங்க, பயமுறுத்தினவங்க, அதெல்லாம் கடந்து இத்தனை வருஷம் காலம் வந்தாலும் இப்ப மாறிட்டா. 45 வருஷமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் முடிவு பெறவே இல்லை. இப்பவும் பகைக்கிறாங்க, இப்பவும் திட்டுறாங்க, இப்பவும் பொய்யானதை பேசுறாங்க, இப்பவும் வஞ்சகமா நடக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தான் தூண்டி எழுப்பி நம்ம டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தான் இருப்பான். ஆனா நம்ம பக்கமா கர்த்தர் இருக்கிறார்ல. அவங்க பண்ண ஒண்ணுமே பலிக்க. 45 வருஷமா பண்ணி பார்த்து ஒண்ணும் பலிக்கல. ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து கொண்டே தான் இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் பகைக்கிறவங்க இருப்பாங்க, எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, போராட்டம் பண்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இதை மனசுல உள்ளமா பதித்து கொள்ளுங்க. நீங்க வேலை செய்யற இடம், வசிக்கிற இடம், நீங்க பிசினஸ் செய்யற இடம், எல்லா இடத்துலயுமே ஊழியம் செய்யறீங்கன்னா இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஊழியத்துல கூட நன்மை பேசிக்கிட்டு இருக்கவனே உள்ளத்துல வஞ்சகத்தோடு இருப்பான். இதுதான் உலகம். அதுக்கு மத்தியில இயேசு கூட இருப்பார். அவர் உங்களை துணையா இருப்பார், பாதுகாப்பா இருப்பார். அதனால எப்பவும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்ப கூட அவரை நோக்கி, ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். சத்தர்கள், நீங்க என்ன தப்பு வச்சு நடத்துங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் தப்பிச்சு இதுவரை நடத்தியிருக்காரு, இனிமேல நடத்துவார். பிறகு அதுக்கு பயப்படணும். நம்மை தப்புவிக்க அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது யாராவது அவருக்காக பேசினாங்களா? நான் அவரிடத்துல அற்புதம் பெற்றேன், கண்ணெல்லாம் திறந்தார், அவரை இப்படி சிலுவையில் அறையலான்னு யாராவது உண்டாங்களா? குஷ்டரோகியா இருந்தேன், எனக்கு அற்புதம் செய்து குணமாக்கி இவரையா சிலுவையில் அறையிறீங்க, யாராவது அவருக்காக பேச வந்தாங்களா? வரலையே. அதனால சத்துருக்களுக்கு கைதான் ஓங்கி இருந்தாரு. பொறாம கொண்டவங்க தான் ஓங்கி பேசினாங்க. இதுதான் உலகம். ஆனா தேவன் அவர் கூட இருந்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பும்படி செய்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்ல, அதே மாதிரி தான். அதனால பாடு, உபத்திரம், பகைக்கிறவங்க இருப்பாங்க. ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவரே, என்னை பகைக்கிறவளுக்கு என்னை தப்புவியும். நீர் எனக்கு அடைக்கலாம், நீர் எனக்கு துணை. இந்த மகனுக்கு மகளுக்கு நீங்க துணை. பகைக்கிற மக்களை கண்டு சோர்ந்து விடாதபடி காத்து அதில் ஜெயம் கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.